ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் வந்து நான் என் வாய்ஸ் ஓவர் ஜஸ்ட் இப்போ டிஸ்கஷனுக்கு அப்லோட் பண்ணுறேன் நினைக்கிறேன். தான் ஃபஸ்ட் வீடியோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இப்போ டைப்பிங், ஸ்டெனோ, அக்கௌண்டன்சி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நியர்பை வந்துட்டுருக்கு. ஸோ வந்து எல்லாருமே நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபஸ்ட்டு. தென் இந்த வீடியோஸில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, நான் எப்படி இருந்தேன் நான் எப்படிலாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி பண்ணேன்றதையும் நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து புக் ஸ்பீட் ஃபுல்லுமே வந்து நல்லா தரவுடாக இருப்பீங்க ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும். அதில் இருந்தால் தான் நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட் இயர்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ரேசஸ், ஒவ்வொரு மாதிரி மீனிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ வந்து இது தரவாக இருந்தீங்கன்னாலே மோர் தென் எனஃப். அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக அட்டன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நம்மளோட சேனல்ஸ்லேயே நான் வந்து நியர்லி ஒரு 20+ வந்து அன்னோன் ஸ்பீட் போட்டிருக்கிறேன். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஃபிகல்ட்டியை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் வந்து அந்த ஸ்பீடை ரெக்கார்ட் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து ஒரு 4-5 டைம்ஸ் நான் எங்கேயாவது அட்லீஸ்ட் நான் ஒரு அந்த நமக்கு 7 minutes ஸ்பீட் இருக்குன்னா 6th minutesல படிக்கும்போது கூட சில டைமில் மிஸ்டேக் ஆகிடும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணியிருப்போம். அதாவது படிக்கும் போதே நான் தப்பு பண்ணுவேன்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்பீடும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான். அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம புக் ஸ்பீட்ஸில் வந்து எப்படி நம்ம எழுதுகிறோமோ கொஞ்சம் அதே லெவலில் தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் வரும். கொஞ்சம் கான்செப்ட் நியூ வரும்போது நமக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்குமே தவிர்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேர்ட்ஸில் தப்பு பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ஒரு ஸ்பீட் அன்னோன் ஸ்பீட் போடுறேன் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து அதில் கவுண்ட் பண்ணி பார்த்தா கூட மோர் தென் 10 இல்லைனா ஒரு 12 அதுதான் அதிகபட்சமாக அன்னோன் வேர்ட்ஸாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பீடில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அந்த 10 வேர்டை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அது பக்கம் இருக்கிற வேர்டு சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து முக்கியமாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு நான் சொல்கிறது எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸாக நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அன்னோன் ஸ்பீடை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூ வேர்ட்ஸை ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நியூவாக ஒரு வேர்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ஒரு நியூவாக ஸ்பீட் போடுறேன். அதில் பாங்க வான்கோ கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்குது, அப்படி ஒரு வேர்டு புக்கில் இருக்குது. அதாவது அன்னோன் ஸ்பீட் புக்கில் வாங்கோ கமிட்டி அப்படின்னு இருக்குன்னா அது நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது. கமிட்டி மட்டும் போட்டுட்டு அடுத்த வேர்டுக்கு மூவ் ஆகிடணும். சரிங்களா? இப்போ நியூவாக ஒரு வேர்ட் லிசன் பண்ணுறீங்க, அது என்னென்னு உங்களுக்கு தெரியல, இது வரையும் கேட்டதே இல்லைன்னா பெட்டர் லீவ் தட். ஓகேங்களா? அதை விட்டுட்டு அடுத்து பக்கம் இருக்கிற இப்போ கமிட்டி வேர்டை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது நமக்கு லாஸ் தானே, நமக்கு தெரியும் தானே அது. அப்புறம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பக்கத்தில் ஃப்ரேஸஸ் கூட நமக்கு வரலாம். ஓகேங்களா? இதை ட்ரை பண்ண போய் பக்கம் இருக்கிற வேர்ட்ஸை வந்து விட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு பதட்டம் ஆகிடும். ஸோ வந்து நியூ வேர்ட்ஸை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு அந்த வேர்டே மிஸ் பண்ணக்கூடாது, டைமே இருக்குது ஆனால் எனக்கு வேர்டு தான் டக்குன்னு வரமாட்டேங்குதுன்னா அட்லீஸ்ட் இப்போ வாங்கோன்னா ஃபஸ்ட் லெட்டர் டபிள்யூனா டபிள்யூ போட முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன கேப் விட்டுட்டு கமிட்டியை போடுங்க. அந்த கேப்பில் என்ன வரும்னு நீங்கள் யோசிக்கும் போது மேபி ஒரு 50-50 வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்க சான்ஸ் இருக்குது. நான் சொல்கிற ஒரே விஷயம் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. நியூ வேர்ட்ஸை அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்பீடில் வந்து சில வேர்ட்ஸ் நமக்கே இருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா சில வேர்ட்ஸ்லாம் வந்து டக்குன்னு எனக்கு வராது. எசென்ஷியல், இம்பார்ஷியல், சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னு டக்குன்னு ஒரு இது சிம்பிளான வேர்ட்ஸ் தான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வேர்ட் வந்து வராது போடுறதுக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு வந்துருச்சு ஸ்பீடில், உங்களுக்கு போட வரலன்னா பெட்டர் லீவ் தட். அதை என்ன பண்ணுங்கள், விட்டுருங்க. அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேர்ட் ஞாபகம் இருக்கும். அதை விட்டுட்டோமேன்னு யோசிச்சிங்க அப்படின்னா பக்கம் இருக்கிற ஃப்ரேஸஸை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா நம்ம இந்த ஒரு ட்ரை பண்ணோம்னா இன்கேஸ் அது முடிஞ்சிட்டு அடுத்து ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ, ஐ வுட் லைக் டு மென்ஷன் ஹியர், ஐ வுட் லைக் டு ரிமைண்ட் யூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. டக்குன்னு உங்களுக்கு ஐ வுட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லும் போது அங்கே ஒரு 3 words 4 words மிஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கம்மா, ஃபில் ஸ்டாப்ஸ், அப்புறம் வந்து நம்ம பேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு மார்க்ஸ் அதுக்கும் ரெடியூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மெனக்கெட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கணும்லாம் இல்லை. சில பேர் வந்து இங்கே அம்மா வருமா வராதா அப்படின்னு தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு புரியும் போது மீனிங் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மா வருமா ஃபில் ஸ்டாப் வருமானு ஒரு 70% நீங்கள் கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதையும் மீறி உங்கள் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் வரி இல்லை. உங்களுக்கு என்ன ஃபில் ஸ்டாப் வைக்கணும்னு தோணுச்சுன்னா ஃபில் ஸ்டாப் வைங்க.
கமா வந்து நீங்கள் வைக்கணும்னு தோணுச்சுன்னா கமா வைங்க. ஓகேங்களா? அதே போல் என்னென்னா அது ஒரு இந்த ஃபில் ஸ்டாப் கமாவை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்து இந்த பேராகிராஃப் செப்பரேஷன் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து முடிகிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் அப்படின்றது இல்லை ஆன் தி அதர் ஹேண்ட் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்பிளிட்டிங்கில் உங்களுக்கு வர மாதிரி தெரியும் வித் ரிகார்ட் டு அந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கோட் வேர்ட் சரிங்களா. இது தனியாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் என்னெல்லாம் வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி அப்படின்னு வர இடத்துல நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இப்படி தான் ஸ்பிளிட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு கான்செப்ட் அங்கே முடியாத மாதிரி தெரிஞ்சுன்னா அங்கே பண்ண வேண்டாம். ஆனால் பேராகிராஃப் செப்பரேஷனே இல்லாமல் டாப் டு பாட்டம் வந்து ஒரே மாதிரி எழுதக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ரைட்டிங் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து என்ன பென் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? அன்னோன் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் மேற்படி உங்களுக்கு வந்து வீடியோஸ் இது ரிலேட்டடாக போடுங்க, எங்களுக்கு செகண்ட் பேப்பர் பற்றி சொல்லுங்கள், இல்லை லோயரில் ஏதாவது ஸ்பீச் கொடுங்க, அன்னோன் ஸ்பீட் கொடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து எனி ஐடியாஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஷேர் வித் மீ. ஓகே, தேங்க்யூ.